கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். ஜூலை 1 2024 வார்த்தை மற்றும் வசனம். தொடர் பார்வை மற்றும் பணி. வேத வாசிப்பு. நீதிமொழிகள் 29 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கொட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். எந்த ஒரு நிறுவனத்திற்கும் பார்வை அவசியம். குறிப்பாக இன்று இரட்சணை சேனை செய்வது போல் மற்றவர்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணித்துள்ளது. இன்று இரட்சணை சேனை நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கும் மனித தேவைகளை பாகுபாடின்றி நிறைவேற்றுவதற்கும் அதன் பணியில் உறுதியுடன் இருப்பதை உறுதி செய்வதில் எங்கள் பிரார்த்தனைகளை மையப்படுத்துகிறோம். எங்கள் சேவையில் தெளிவு மற்றும் நோக்கத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் வகையில் தொலைநோக்கு நிறுவனத்தை தொடர்ந்து வழிநடத்துகிறது. இரட்சணை சேனையின் வெளிப்புற இலக்கு மற்றும் சுவிசேஷ முயற்சிகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது நமது சொந்த சமூகங்களில் இந்த பணிக்கு நாம் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதையும் கருத்தில் கொள்கிறோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இரட்சணை சேனையின் ஊழியம் மற்றும் சுவிசேஷ முயற்சிகளுக்கு அதிகாரம் கொடுங்கள். உங்கள் அன்பு பலரை கிறிஸ்துவின் விசுவாசம் கொண்டு உங்கள் செயல்களின் மூலம் பிரகாசிக்கட்டும். எங்கள் பணியை தெளிவாகவும் எங்கள் நோக்கத்தை வலுவாகவும் வைத்திருங்கள். எங்கள் அழைப்பிற்கு உண்மையாக இருக்க அமைப்பின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உதவுங்கள். நாங்கள் சேவை செய்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமுயற்சியுடன் செயல்படுவதற்கும் நாங்கள் தொடும் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் தைரியத்தை கொடுங்கள். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே. ஆமேன்.